अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 15வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டியது. சாரி, 11 இல்ல, 16. 16வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டியது. It is through your ignorance that all this exists. In reality, you alone exist. Apart from you, there is no one within or beyond Samsara. கடந்த ஸ்லோகங்கள்லேயே இந்த அணுவை மெத்தட்னு சொல்லக்கூடிய அனைத்தும் நீ என்ற அந்த ஆழமான ஆத்ம தத்துவம் வலியுறுத்தி சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அதன் வரிசையில தான் இந்த கண்டினியூவேஷன் இப்போது நான் படிக்க போறதும் கூட. உன்னுடைய அறியாமையினால் தான் இந்த உலகம் இருப்பது போல் தோன்றுகிறது. உண்மையில் நீ ஒருவன் மட்டுமே இருக்கிறாய். இந்த சம்சாரத்திற்குள்ளோ அல்லது அதற்கு அப்பாற்பட்டோ உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. ஸோ அகெயின் இந்த ரெண்டு கான்செப்டையுமே சேர்த்து சொல்லியிருக்காரு பாருங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் யூ யுவர்செல்ஃப் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லும் போது, பட் இந்த உலகம் அப்படிங்கிறது உண்மையிலே இல்லை, அது உன்னுடைய அறியாமையினால் தோன்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, இந்த இடத்துல அறியாமை அப்படிங்கிற இந்த இடத்துல ஞானேஸ்வரி மற்ற கிரந்தங்களில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அறியாமைக்கு ரெண்டு விளக்கம் கொடுக்கப்படும். ஒண்ணு, முழுமையாக அறிந்து கொண்டு ஆனால் மாயையிலே இருப்பது அப்படிங்கிறத கூட அறியாமை என்றுதான் சொல்லுவார்கள். அல்லது உண்மையில் நான் யார் என்றே மறந்து விடுவதையும் அறியாமை என்றே சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதையே அப்படி அறியாமைன்னு சொல்லணும்? அதுதான் நீ எல்லாம் நான் தான் பிரம்மம்னு தெரிஞ்சவனை போயிட்டு ஏன் அறியாமைன்னு சொல்லணும்னா, அனைத்தும் நான் அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் பிரம்மம்னா அது தனியா இருக்கு, அது மட்டுமே இருக்கு, எப்பயுமே இருக்கு, சாஸ்வதமா இருக்கு. மாயையின் கலப்பில்லாம இருக்கு, கல்பனையின் கலப்பில்லாம இருக்கு. சரியா? கல்பனையின் கலப்புக்கு நாம போகணும் அப்படின்னாலே அங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, உண்மையில் ஒன்றாக இருக்கின்ற நான், பியூர் சத்தா இருக்கின்ற நான் இப்போ இந்த முக்குண கலவையாக, ஏன்னா மாயலீல பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த பியூராவே நான் மாயலீல பண்ண முடியாது. அப்ப லீலைக்காக ஹீரோ வில்லன் காமெடியன்னு எல்லா வேஷத்தையும் நான் போட வேண்டியது இருக்கு. அதே மாதிரி மேலானவன் கீழானவன், தங்கம் பித்தளை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேதங்கள் அப்படிங்கறதெல்லாம் நான் ஒண்ணு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. சரியா? இப்போ கற்பனையில நான் விளையாடணும்னு ஆசைப்படும் போது ஐ நீட் டு டூ ஆல் தீஸ் பேதங்கள். அது என்ன சொல்லுவாங்களே, விகாரங்கள்லாம் மேலும் கீழ், அதாவது உயர்வு தாழ்வு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. ஸோ சமமா இல்லாம இருக்கிறது. ஆக்சுவலா நான் யாருன்னா, நான் எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பவன், எப்போதும் சமமாக இருப்பவன், உயர்வு தாழ்வு இல்லாதவன். ஸோ அப்படிப்பட்ட நான் இப்போது கல்பனையோடு இம்மாதிரியாக மாறுகின்றேன். அப்போ உண்மையில் பியூரா இருக்கின்ற நான் இப்போது இம்பியூராக மாறுகின்றேன். அப்ப பியூர் இம்பியூரா மாறுது அப்படிங்கிறதே ஒரு அறியாமை. அந்த அறியாமை அப்படின்னு பேர் சொன்னதுக்கு ரீசன், ஒரு ரீசன் அதுதான். பட் அனைத்தையும் உணர்ந்து தெளிந்து புரிந்து அந்த அறியாமையில நீ வந்திருந்த அப்படின்னு சொன்னா நீ ஞானிதான், இல்லைன்னு இல்லை. உன்னையே நீ யாருன்றத அந்த அறியாமையினால் மறக்கிறதுனால, ஃபர்ஸ்ட் அறியாமைங்கிறது இந்த மாய லீலைக்கு அறியாமை என்று பெயர். அடுத்து அந்த மாயையை உண்மை என்று நம்பியது பெரிய அறியாமை என்று பெயர் என்னன்னா வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஏன்னா ஞானேஸ்வரியில மூல அவித்யை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இந்த உலகம் எப்படி வந்தது அப்படின்னா, மூல அவித்யின் காரணமாக இந்த உலகம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அஜ்ஞானத்தின் காரணமாகவே இந்த உலகம் உருவாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, அது அத்வைதமாக இருக்கக்கூடிய ஒன்று துவைதமாக, டுவாலிட்டியாக இங்க மாறுவதற்கு அப்படிங்கிறதையே அறியாமை அப்படிங்கிற ஒரு ரீசனாகவும்,
அந்த மகத்தான உண்மையை மறந்து வாழ்வது அப்படிங்கிறதையும் அறியாமை என்பதாகும். இப்படி 2 விதமாக அறியாமைக்கு விளக்கம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நாளைக்கு நீங்க ஏதாவது கிரந்தங்களை படிக்கும்போது, ஏன்னா இங்கேயும் வந்துருச்சு பாத்தீங்களேன். இங்க அறியாமை அப்படிங்கிறதுக்கு இந்த 2 விளக்கத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? இருப்பது போல் தோன்றுகிறது. உண்மையில் நீ ஒருவன் மட்டுமே இருக்கிறாய். இந்த சம்சாரத்துக்குள்ளோ அல்லது அதற்கு அப்பாற்பட்டோ உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. இது அஷ்டாவக்ரர் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவனுக்கு அறியாமை அப்படிங்கிறது இந்த மூல அஜ்ஞானம் மட்டும் இருந்திருந்தா. இப்ப மூல அவிதியோடு இன்னொரு அவிதியும் சேர்ந்துருச்சு. ஏன்னா அந்த ட்ரூத்தையே அவன் பர்கெட் பண்ணிட்டாங்கிற முக்கியமான அவித்தை. அதுவும் சேர்ந்ததுனால அதை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நினைவுபடுத்தும் போது எப்படி அவர் நினைவுபடுத்துறார் அப்படின்னு சொன்னா, உனது அறியாமையினால் இந்த உலகம் இருப்பது போல் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட இவனுக்கு இந்த உலகம் இருப்பது போல் தோன்றி கொண்டுதான் இருக்கும்னு அர்த்தம். அப்ப மூல அவித்தை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். மூல அவித்தை காணாம போகாது. அப்போ இந்த உண்மை புரிந்த பிறகு நீ பிரம்மம் அப்படிங்கிறது இந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நீ பிரம்மம்னு உணர்ந்துட்ட அப்படின்னாலும் இந்த உலகம் இருக்கத்தான் போகிறது. அதன் காரணம் என்னன்னா உனது கல்பனையின் காரணம். மூல அஜ்ஞானம் என்பதே கல்பனை அப்படிங்கிறதே மூல அஜ்ஞானம்னு சொல்லிடுறாங்க. இந்த கல்பனையின் காரணமாக இந்த உலகம் இங்கே தோன்றிக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இந்த உலக தோற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா அவித்யை அல்லது மூல அஜ்ஞானம் அல்லது அறியாமை. சோ ஜஸ்ட் அந்த கல்பனையே ஒரு அறியாமைன்னு சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எக்ஸ்ட்ரா டெப்தா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கல்பனையை உண்மைன்னு நம்புறது அதை விட பெரிய அறியாமைன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? ட்ரூத், இந்த பிரம்மம் சக்தியா அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வர்றாரு. ஆனா உண்மை என்னன்னா நீ மட்டும்தான் இருக்க இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, இந்த சம்சாரத்துக்கு உள்ளோ அல்லது அதற்கு அப்பாற்பட்டோ உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. நீ மட்டும்தான் இருக்க சத்தியத்துல. ஆனா கல்பனையில எக்கச்சக்கமான பேதங்களோடு விகாரங்களோடு லட்சக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கிறார்களே, அதுவும் நீதானே. ஏனென்றால் உனது கல்பனை என்பது உன்னை தவிர வேறு ஏதாவது இருக்க முடியுமா? உனது கல்பனையால் உருவாக்கப்பட்ட அனைத்து தோற்றமும் நீயே என்று உணர வேண்டும். அங்கே உன்னை தவிர எதுவும் இல்லை என்றும் நீ உணர வேண்டும். அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்ப டெப்தா அந்த அனுபவ மெத்தட சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா வேதரிக் மெத்தட் போகும்போது பிரிச்சு காட்டுவாங்க, நீ பிரம்மம் மட்டுமே, இந்த உலகம் இல்லவே இல்லை. அது உலகமே இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நீன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா இங்கே கல்பனையாக நீயே தான் உலகமாக தோன்றிக் கொண்டிருக்கின்றாய். இந்த உலகத்தில் தென்படும் அத்தனையும் நீயே தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. அதனால் அனைத்தும் நீயே என்ற ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து இங்க சொல்லியிருக்கிறார். ஓகேவா? சோ இந்த சம்சாரத்திற்கு உள்ளோ அல்லதற்கு அப்பாற்பட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கற்பனைக்கு உள்ளேயும் நீயே தான் இருக்கிறாய், கற்பனை இல்லாத இடத்திலும் நீயே தான் இருக்கின்றாய். நேற்று நம்ம பார்த்தோம்ல, ஆழ்ந்த உறக்கத்திலும் நீயே தான் இருக்கின்றாய், விழித்தவுடன் இந்த கற்பனையால தோன்றப்பட்ட இந்த உலகத்திலும் நீயே தான் இருக்கின்றாய். அப்போ அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் நீ இருந்து கொண்டிருந்தாய், விழித்த பின் நீ இருக்கின்றாய். ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி இருக்க? கல்பனையின் கலப்பில்லாமல் இருக்கின்றாய். விழித்த பின் கல்பனையின் கலப்போடு இருக்கின்றாய். எனக்கு குட் மார்னிங் மெசேஜஸ் யாராவது கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப டெப்தா நான் எழுதியிருக்கேன். அதாவது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஞானிகளுக்கு எப்போதும் அவர்களுடைய மனம் பிரம்மத்திலேயே லயப்பட்டிருக்கும். அவன் மனதில் எண்ணங்கள் இல்லாதிருந்தாலும் அவன் பிரம்மத்தில் லயத்தோடு இருக்கின்றான். அவன் எண்ணங்களோடு இருந்தாலும் அவன் பிரம்மத்தில் தான் லயமாக இருக்கின்றான். சோ அந்த அளவுக்கு நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் அஞ்ஞானிக்குன்னு தனியா பிரிச்சு காட்டியிருக்கோம். அதுல என்ன சொல்லியிருக்கோம்னா, ஈவன் தோ ஹி ஹிம்செல்ஃப் ஆல்சோ இஸ் அ பரபிரம்மஸ்வரூபா, இங்க பிரம்மத்தவர் எதுவும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறதும் பிரம்மத்தினுடைய வேஷம் தான். ஆனால் அந்த வேஷத்துல அவன் என்ன ஃபீல் பண்றான் அப்படின்னா, நான் உடல் மனம் புத்தின்னு ஃபீல் பண்றான், நான் பிரம்மம் இல்லைன்னு ஃபீல் பண்றான், ஆத்மா இல்லைன்னு ஃபீல் பண்றான். அப்ப இல்லைன்னு ஃபீல் பண்றதன் விஷயமாக அவனுடைய அந்த மனம் பிரம்மத்தில் லயம் ஆகாதது போல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா போல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவனை பொறுத்த வரைக்கும் ஆகல, நம்மளை பொறுத்த வரைக்கும், ஞானியை பொறுத்த வரைக்கும் ஆயிடுச்சு. அதாவது ஆத்ம ஞானத்திலிருந்து பாரமார்த்திக சத்தத்திலிருந்து பார்த்தேன்னா அஜ்ஞானியின் மனமும்
பட் விவகாரிக சத்தையிலிருந்து பார்க்கும்போது அஜ்ஞானியின் மனமும் அந்த ஆத்மாவும் லயமாகவில்லை அப்படிங்கிறதையும் சேர்ந்து சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால இது எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்னா, இல்லாதது போல். ஏன்னா மாயையில போல் தானே, மாயினாலே எதுவுமே இல்லை இல்லை, எல்லாமே இருக்கிற மாதிரி மாறி தானே தெரியுது. அப்ப அஜ்ஞானம் இருக்கிறதா அப்பா அப்படின்னா, மாயையில அஜ்ஞானம் இருக்கு. மாயையில இருக்கு, மாயினாலே இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல, அந்த மாதிரி அஜ்ஞானம் மாயையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இருக்கிறது போல் இருக்கிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரியா? இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இதுல என்ன அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ எண்ணங்களோடு இருந்தாலும் சரி, நீ எண்ணங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, சம்சாரத்திற்கு உள்ளேயும் சரி, வெளியேயும் சரி. சம்சாரம்னா கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன், உலகம்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ எண்ணங்களோடு இருப்பது அப்படிங்கிறது சம்சாரம், எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது சம்சாரம் இல்லாமல் இருத்தல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா ரெண்டு ஸ்டேட்லயும் நீ மட்டும்தான்டா இருக்க. ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் நாட், ஐ மீன் யூசிங் யுவர் தாட்ஸ், அதாவது உன் மனம் எப்போதும் பிரம்மத்தில் தான் லயமடைய இருக்கிறது, எண்ணங்கள் இல்லாதப்போவும் சரி, இருக்கிறப்போவும் சரி அப்படிங்கிற அந்த ஆழமான உண்மை இங்கே பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 17. Knowing that all this is an illusion, one becomes free from desire, pure receptivity and at peace, as if nothing existed. இவை அனைத்தும் வெறும் மாயை என்று அறிபவன் ஆசைகளிலிருந்து விடுபட்டு தூய அறிவு வடிவமாய் இங்கு எதுவும் இல்லாதது போன்ற பேரமைதியை அடைகின்றான். இது எனக்கு என்ன பெரிய டவுட் ஆயிடுச்சுன்னா, இந்த வேதரிக் மெத்தட் அண்ட் அணுவை மெத்தட், இந்த ரெண்டு மெத்தடையும் மாத்தி 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 பயன்படுத்துகின்ற ஒரு அற்புதத்தை நாம் காண்கின்றோம். இதுல எது உசத்தி எது தாழ்த்தின்னு யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஞானேஸ்வரி இன்னும் மற்ற கிரந்தங்கள்ல, இவன் அமர்த்த அனுபவம் போன்ற கிரந்தங்கள்ல பாத்தீங்கன்னா, நீ பிறந்ததே இந்த உலகமாக விரிந்ததே விளையாடுவதற்காகத்தானே. சோ அதனால தாராளமா விளையாடலாம் அப்படிங்கிற, விளையாடு அப்படின்னுட்டே வந்து இன்சிஸ்ட் பண்றார். அமைதியாக உட்காரு அப்படிங்கிற பாயிண்ட் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணல. தாராளமா விளையாடு விளையாடு அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அதான் இன்சிஸ்ட் பண்ணப்படுகிறது. ஈவன் தன் அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் பாட்டுக்கு அமைதியா போயிட்டு இந்த கேமை விட்டு வெளியே போயிடலான்னு காட்டுக்குள்ள போய் உட்காந்தா, ஸ்டெடி மைண்டோட புகுந்து ஆடுங்கப்பா, என்னப்பா நீங்க இந்த உலகத்தை பார்த்து பயப்படுறீங்க, உங்க கற்பனை உங்களை என்னப்பா பண்ணும், சும்மா ஆடுங்கப்பா, உங்க கற்பனை தானப்பா என்றெல்லாம் சொல்லி ஞானதேவர் பேசியதை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இன்ஃபேக்ட் கண்ணனுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, கண்ணன் அழகா லீலை பண்ணி காட்டினான். ஸோ அவனை போல வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்னா நீங்க பாட்டு போய் சமாதியில உட்காரணும் அப்படின்றதெல்லாம் விஷயம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தோணலாம். பட் ஃபைனலி அல்டிமேட்லி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதே ஞானதேவர் 21 வயசுல அவர் பாட்டு போய் உட்காந்துக்கிட்டாரு. சரியா? ஸோ சி, என்னதான் லீலைகள் பண்ணியதா இருந்தாலும் அந்த லீலைகள் அப்படிங்கிறது நான் ஸ்டாப்பா பெர்மனண்டா இங்க பண்ணிட்டு இருந்தாங்களா? எந்த ஞானிகளுமே அவங்க அந்த லீலையை முடித்து கொண்டு பெர்மனன்ட் அபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு பார்த்தா கடைசியில இந்த எண்ணங்களை விட்டுட்டு அவங்க அமைதியா இருக்காங்க. ஏன் அமைதியா இருக்கவா இல்லைன்னா விளையாட வேணாம் எண்ணங்களோட? ஆட ரெண்டு ஒண்ணுதான்யா. எண்ணங்கள் எடுத்துட்டு வந்துட்டே இல்ல, விளையாடு. இப்ப விளையாடிட்டே இருக்கலாம்ல, ஏன் எல்லாரும் விளையாட்டு நிப்பாட்டிட்டு போறாங்க? அப்ப என்ன உள்குத்தா இருக்கு? இப்ப எது வந்து உஷத்தி தாழ்த்தி? இந்த கேள்விக்கு வந்து என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. சரியா? சோ இட் இஸ் நாட் தட், இது நான் சொல்லுவேன் பிகினிங்ல நீங்க வேதரிக் மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் அணுவை மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா இது எல்கேஜி, அது வந்து பிஹெச்டி, அப்படின்னா இது வந்து ஸ்மால், அது கிரேட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீ அணுவை மெத்தட்ல புகுந்து ஆடுறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டியே அது இல்லைன்னா நீ தோத்து போயிடுவே அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லணுமே தவிர, அப்ப அது பிஹெச்டி இது அப்படின்னா அது சும்மாவா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. அப்ப ரெண்டும் சமம் அப்படின்னு வேணா சொல்லலாம். பட் இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இவரு நீ எல்லாமே நீதான் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இவை அனைத்தும் வெறும் மாயை அப்படின்னு அறிபவன் ஆசைகளிலிருந்து விடுபட்டு தூய அறிவு வடிவமாகவே, அப்படின்னா என்ன,
பரபிரம்மஸ்வரூபம், இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மம் சத்தியாவாகவே மாறி தூய அறிவு வடிவமாகவே ஆகி இங்கு எதுவும் இல்லாதது போன்ற பேரமைதியை அடைகிறான்னா என்ன அர்த்தம்? ஏன்யா கற்பனைன்னு வந்துட்டா உலகம் இருக்குல்ல, எல்லாமே இருக்கட்டுமே, எல்லாமே இருந்தாலும் இல்லாதது போன்ற பேரமைதியை அடைய வேண்டும், அதுதானே உண்மை. ஆனா அதுதான் சொல்றாரு, இல்லன்னு இல்ல, அவை அனைத்தும் வெறும் மாயை என்று அறிபவன். சோ இங்க இருக்கு, எல்லாமே இருக்குதான். ஆனா எல்லாமே இருந்து என்ன செய்ய? ஆனா நான் அனுபவிக்கிறது என்ன? எதுவுமே இல்லாதப்போ ஒரு அனுபவம் இருக்குல்ல. இந்த பிரம்மம் சக்தியான்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு அனுபவம் இருக்குன்னு சொன்னோம்ல. எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு அனுபவம் இருக்கும்ல. அந்த அனுபவத்தை தான் நீ எல்லா கற்பனையும் வச்சுக்கிட்டு அனுபவினது. இதுக்கு நான் கற்பனை பண்ணணும், என்ன பேசிட்டு இருக்காரு இவர்? கற்பனை பண்ணி விஷயத்துக்கு புகுந்தாடு அப்படின்னு சொன்னா அது எனக்கு புரியுது. இவர் பாட்டுக்கு இங்க வந்துட்டு இந்த கற்பனைன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த கற்பனை வெறும் மாயான்னு 100% தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா அப்ப என்ன ஆகும் தெரியுமா? எல்லா ஆசையும் விடுபட்டு போயிடும். அப்புறம் அப்புறம் இந்த உலகத்திலேயே நீ இருந்தா கூட நீ இந்த ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு அமைதியா இருந்தே இல்ல, அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் நீங்க பெறுவே. பின்ன எதுக்கு நான் கற்பனை பண்ணணும்? எனக்கு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? இவர் என்ன கற்பனையில ஆடுங்கிறாரா, இல்லைன்னா கற்பனையில இருந்தா கூட நீ அந்த பிரம்ம சத்தியத்திலேயே தான் இருக்கணுங்கிறாரு. ஏன் பிரம்ம சத்தியத்துல இருந்தா ஜெகத் மித்தியால இருக்கக்கூடாதா? அந்த சத்தியத்தில் இருந்து கொண்டே நான் மித்தியில் பூந்து ஆடக்கூடாதா? தெரியல. இவர் ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால எனக்கு அப்படிதான் தோணுது. உங்களுக்கு ஏதாவது தோணுதா? யாரும் ஆனா இல்லையா? ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு புரியுதுண்ணா. ஒண்ணு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அதுவே கோல், அதுதான் லாஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணாம, இப்ப இதுவும் இருக்கு, அனுபவத்தோட இருக்கு, எல்லாமே ஒண்ணு அப்படின்னு நம்ம எதுவுமே பண்ணாம அமைதியாவும் இருக்கணும். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ இதுல அதான் சொல்லியிருக்காரு, எல்லாம் நீ மாயான்னு ஒரு வேலை புரிஞ்சுக்கிட்டேன்னா, உன் கற்பனை தானே தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நீ ஆசையிலிருந்து விடுபட்டு தூய அறிவு வடிவமானதோட மட்டும் இல்லாம, இப்ப நீ இருக்க இல்லை இந்த உலகத்துல இருந்தா கூட இங்க எதுவும் இல்லாதது போன்ற பேரமைதியையே நீ அடைவாய், அடைகின்றான் அப்படின்னு சொன்னதன் மூலியமா எனக்கு அப்படித்தான் தோணுது. சரி, அடுத்து பார்க்கலாம். ஆசை இல்லாட்டி நம்ம கற்பனையான எண்ணங்களும் இருக்காது இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி இல்லாட்டி நம்ம பேஸ்ல நம்ம அமைதியா அந்த ரம்ய ரமல சமாதானம் அந்த இதோட இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியும். அதுதான் நானும் சொல்றேன், இங்க ஆசையிலிருந்து விடுபட்டுன்னு சொல்லும் போது லீலை செய்ய வேண்டும் என்ற ஆசையிலிருந்தும் விடுபட்டு விடுவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா ஆமா. லீலை செய்யறது ஒரு ஆசை தானே, அந்த லீலை செய்ய வேண்டும் என்ற ஆசையும் விடுபட்டு தூய அறிவு வடிவமாகி, ஏன்னா எதுவும் இல்லாதது போன்ற அமைதியில சொல்லிட்டாரு. லீலை பண்ணும்போது அது அமைதிதான், சச்சிதானந்த சுரூபம்க்கு பங்கம் இல்லாமலே. ஆனா வேற விதமா குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதி தான் இருக்கும். ஆழ்ந்த உறக்க அமைதி அப்படின்னு சொல்றதை விட அது பேக்ரவுண்ட்ல இருக்கும் ஆழ்ந்த உறக்க அமைதி. பட் அங்க வேற ஒண்ணு சேர்ந்து இருக்கும். ஆனா இங்க எதுவும் இல்லாதது போன்ற அமைதியை அடைகிறான்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஈவன் ஞானேஸ்வரிலையும் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஒன்ஸ் இந்த உலகம் பிரம்மம், சாரி இந்த உலகம் மாயான்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சரணாகதி அடைந்த பக்தனாகட்டும் அல்லது முழுமையான ஞானியாகட்டும், ஆர்ட்ஸை ஸ்டாப் பண்ணிடுறான். ஏன்னா ஆசையிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு எண்ணங்களுக்கு வேலை இல்லை. ஆனாலும் அவன் வாழ்வான். எப்படி வாழ்வான் அப்படின்னா, பிராப்த கர்மம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார். சோ அந்த ஒரு ஒரு காற்றாடி சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அது அந்த எந்த வேகத்துல அது சுத்திட்டு தான் நிக்குமா. அதனால நான் இந்த உலகத்துல வாழணுன்றதுக்காகவே ஒரு 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 மூட்டையை தூக்கிட்டு வந்தேன் நான். சோ அது நான் ஞானி ஆனா கூட அது இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு தான் போகணும் அப்படிங்கறது ரூல் இருக்கு. ஸோ அந்த ரூல் படி நீ வாழ்வ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனா இந்த வெறும் பிராப்த கர்மாவின் படி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லப்போ முழுக்க நான் என்ன பண்ணிட்டேன், சரணாகதி ஆயிட்டேன். சரியா? இப்ப நான் யூஸ் பண்ணல இல்ல மைண்ட, ஆனாலும் யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா பிராப்த கர்மம் யூஸ் பண்ணும். ஏற்கனவே நான் போட்டு வச்சிருந்த தாட்ஸே என்ன டிரைவ் பண்ணும் அப்படிங்கிற, என்னுடைய சப்கான்சியஸ் என்ன டிரைவ் பண்ணும் அப்படிங்கிறது. நான் கான்சியஸ்ல எதுவும் பண்றது இல்லைன்றார். அப்ப கான்சியஸ்ல நான் எப்படி இருக்கேன்? சமாதி சுகத்துலதான் இருக்கேன். நான் இதை கண்டுக்கவே இல்லையே, அது என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எய்தர் நான் சமாதியில இருக்கலாம் அல்லது சாட்சி பாவத்துல இருக்கலாம். இப்ப சாட்சி பாவத்துல இருந்தாலும் சமாதியில இருந்தாலும் கிட்டத்தட்ட நான் எனக்கு என்ன இருக்கும், பிரம்ம சக்தி, இந்த ஆழ்ந்த உறக்க அமைதி தானே இருக்கும். நம்ம 3 விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல, சமாதி, சாட்சி அண்ட் பிளேயர்.
ஆடியன்ஸ், பிளேயர் அண்ட் ரெண்டையும் கடந்த நிலை. இந்த மூணும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல இந்த பர்டிகுலர் இடத்துல பிளேயர் பாவம் வரவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? Only one thing has existed, exists and will exist in the ocean of being. You have no bondage or liberation, live happily and fulfilled. இந்த வாழ்வின் பெருங்கடலில் ஒரே ஒரு பொருள் மட்டுமே இருந்தது, இருக்கிறது, என்றும் இருக்கும். உனக்கு பந்தமும் இல்லை, விடுதலையும் இல்லை, மன நிறைவோடு மகிழ்ச்சியாக வாழ். இப்ப மறுபடியும் பிரம்மம் சத்தியத்துக்கு போயிடுச்சு பாத்தீங்களா வண்டி. இந்த வாழ்வின் பெருங்கடலில் ஒரே ஒரு பொருள் மட்டுமே இருந்தது, இருக்கிறது, எங்கும் இருக்கும். உனக்கு பந்தமும் இல்லை, விடுதலையும் இல்லை, மனதில். இப்போ முழுக்க முழுக்க அந்த ஆன்ம சத்தியத்தோடு, ஆன்ம ரகசியத்தோடு நீ எப்பயுமே நீ என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நான் பிரம்மம் என்ற ஒரு ஃபீலிங்ல இருக்கணும். அதுல பர்டிகுலரா என்ன சொல்லியிருக்காரு? இந்த ஓஷன் ஆஃப் பீயிங், இந்த வாழ்வின் பெருங்கடலில். அது என்னது வாழ்வின் பெருங்கடல்? உமா, உமா, தெரியல, சரி விடுங்க, சாரி டு டிஸ்டர்ப். சோ இதுல மன நிறைவோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், என்றும் இருக்கும் உனக்கு பந்தம். சரி, இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பந்தமும் இல்லை, விடுதலையும் இல்லை. பந்தம் யாருக்கு வரும், விடுதலை யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த கற்பனையிலே சிக்கொண்டு, தான் செய்த கற்பனையிலே, அதிலும் ஒரு பர்டிகுலர் கேரக்டரிலே, ஜீவனிலே சிக்கொண்டு, நான் இது என்று இந்த கற்பனை உண்மை என்று நம்பிக்கொண்டு, இதுவே நான் என்று நினைக்கின்ற அந்த இடத்துக்கு தான் பந்தம்னு பேரு. பின்ன அவன் தான் இந்த உண்மைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மோக்ஷம் அப்படின்றத அடைய வேணும். சரியா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா, கற்பனையை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பவனுக்கு. அது இதுதான் அறியாமை, அஜ்ஞானம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. பட் நீ யாருன்னா, நீ பிரம்மஸ்வரூபம் அல்லவா? உன் கற்பனை தானே இங்க எல்லாமா இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டவன் அல்லவா? அப்போ உனக்கு பந்தமும் இருக்க முடியுமா? உனக்கு மோட்சம் இருக்க முடியுமா? நீ உலகமாவே விரிஞ்சிருக்கும் போதும் கூட நீ பந்தப்பட முடியுமா? நீ விடுதலை, இந்த பயமா பந்தமே இல்லைன்னா அப்புறம் மோட்சத்துக்கு எங்க இடம் இருக்கு? சோ இப்படி நீ ஏன் நீ உன்னை உணரக்கூடாது? சோ இந்த விஷயத்தை தான் இங்க அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபீல் பண்ண வேண்டிய பார்ட் என்ன இந்த ஓவியம், இந்த ஸ்லோகத்துல நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய முக்கியமான பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யார், அதாவது நான் பிரம்மம், நான் சத்தியம். கல்பனையாக நானே பொய்யாக பல வடிவங்களை எடுத்த போதும் நான் சத்தியமே. என் கல்பனைக்குள் நான் சிக்க முடியாது, எனக்கு பந்தம் இல்லை. சிக்கினால் தானே விடுதலைக்கு அர்த்தம். அதனால் என்றும் நான் விடுதலை அப்படிங்கிற பேச்சு எனக்கு இல்லை. அப்படிங்கிறத விட என்றும் விடுதலையுற்றவனான எனக்கு எப்படி பந்தம், விடுதலை கிடைக்கும்? விடுதலையின் சொரூபமாகவே இருக்கின்ற எனக்கு பந்தம், விடுதலை என்ற பேச்சு அவசியமா? அப்படியும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? சோ இதுல சிம்பிளா சொல்ல வேண்டிய விஷயம், நான் பிரம்மம் என்ற விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்க சொல்ற, இந்த பந்தம், விடுதலை அப்படிங்கறத பத்தி கவலை இல்லாம இருக்க சொல்ற. ரொம்ப முக்கியமான என்னன்னா, எங்க பந்தப்பட்டு விடுவேனோ, அப்புறம் பந்தத்துல இருக்கேன், எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும், எந்த பிரச்சனை உனக்கு இல்லடா, ஏன்டா, நீ பிரம்மன்டா. அதனால் எப்போதும் மனநிறைவோடு மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம் அப்படின்னு தான் இதுல சொல்லியிருக்கு. அடுத்து போவோம். Being pure consciousness, do not disturb your mind with thoughts of for and against. Be at peace and remain happily in yourself, the essence of joy. தூய அறிவு வடிவாக இருக்கும் நீ ஆதரவான அல்லது எதிரான எண்ணங்களால் உன் மனதை கலக்கமடைய செய்யாதே. அமைதி பெற்ற ஆனந்தத்தின் வடிவமாக விளங்கும் உன்னிலேயே எப்போதும் மகிழ்ச்சியாக நிலைத்திரு.
19 and 20 கொஞ்சம் டிஃப்ரெண்டா அழகா சொல்லியிருக்காருமா. 20யும் சேர்ந்தே படிக்கிறேன். மனதை ஒருமுகப்படுத்தும் முயற்சியை முற்றிலும் கைவிட்டு மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாதே. நீ உனது இயல்பிலேயே சுதந்திரமானவன். உனது மூளையை கஷ்டப்படுத்தி நீ எதை சாதிக்க போகிறாய்? ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு என்னமோ ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால read it both together. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ பிரம்மம்னு நீ ஃபீல் பண்ணிட்டே இல்ல, தூய அறிவு வடிவமான ஒண்ணு உனக்கு தான் தெரிஞ்சு போயிடுச்சு இல்ல. இப்போ ஆதரவான அல்லது எதிரான எண்ணங்களால் உன் மனதை கலக்கமடைய செய்யாதே. என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. இது என்ன எண்ணம்? ஆதரவான எண்ணம். புரியுதா? சிவோகம் சிவோகம் சிவோகம், இதெல்லாம் என்னது? ஆதரவான எண்ணங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அல்லது எதிரான எண்ணங்கள் அப்படின்னா என்ன? நான் வேற, நீ வேற, நான் ஸ்ரீகாந்த், நீ பூபதி அப்படின்னு சொல்லிட்டு when we think each one is different from other, அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத தத்துவத்தை மறந்து நான் வேற, நீ வேற, அவன் வேறன்னு நினைக்கிறது, உயர்வு தாழ்வுன்னு நினைக்கிறது, ஏற்ற தாழ்வுகள் பார்ப்பது, இந்த மாதிரியான எண்ணங்கள் we can say that எதிரான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது சமபாவனா ஆன என்னது ஆதரவான எண்ணங்கள்னு சொல்லலாம். சமபாவனையை மிஸ் பண்றது எதிரான எண்ணங்கள்னு சொல்லலாம். ஸோ இப்படி நீங்க இந்த ஆதரவான எண்ணங்கள்னா என்ன, எதிரான எண்ணங்கள்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? இவர் என்ன சொல்லிட்டாரு? நீ ஆதரவான அல்லது எதிரான எண்ணங்களால் உன் மனதை கலக்கமடைய செய்யாதேங்கிறார். இவர் மொட்டையா என்ன சொல்லியிருக்கலாம்? ஏன் தூய அறிவு வடிவமாக இருக்கும் நீ எதிரான எண்ணங்களால், ஏன்னா அனைத்தும் பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு எதிரான எண்ணங்கள் நான் பிரம்மம் இல்லைன்னு சொல்றது, நான் வேற நீ வேறன்னு சொல்றது. சரியா? இப்ப எதிரான எண்ணங்களால் உன் மனதை கலக்கமடைய செய்யாதேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்காது. ஆமாங்க, பின்ன நம்ம பிரம்மமா இருந்துகிட்டு நான் பிரம்மம் இல்லைன்னு மனசு போட்டு குழம்பிட்டு இருந்தா பாவம் இல்லை அந்த மனசு. அதனால நான் பிரம்மம்னு சொன்னா தப்பில்லை, ஆனா அது மாறா சொன்னது தப்பு தானே என்று உங்களுக்கு தோன்றலாம். பட் அஷ்டாவகரர் என்ன சொல்றார்? ஆதரவான அப்படின்னு சேர்த்து போட்டிருக்கார். ரெண்டையுமே, ஆதரவான மற்றும் எதிரான இரண்டு எண்ணங்களால் உன் மனதை கலக்கமடைய செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டார். அமைதி பெற்று ஆனந்தத்தின் வடிவமாக விளங்கும் முன்னிலேயே எப்போதும் மகிழ்ச்சியாக நிலைத்திரு. அல்டிமேட்லி இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் அவர் தெளிவா எடுத்து சொல்றது என்னன்னா, பெட்டர் யூ ஸ்டாப் தி மைண்ட், டோன்ட் திங்க் அப்படிங்கிற. நான் பிரம்மம்னு திங்க் பண்ணாதே, நான் பிரம்மம் இல்லைன்னு திங்க் பண்ணாதே, திங்கே பண்ணாதடா, நீ பிரம்மண்டா என்ற ஒரு விஷயம் தானே இங்க வலியுறுத்தப்படுவதாக நான் காண்கின்றேன். சரி, நம்ம இந்த விஷயத்தை அடிக்கடி நம்ம அஷ்டாவகரர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த ஆதரவான எண்ணங்கள் அப்படிங்கிறதே நின் பந்தம், தியானம் பயில்வரே நின் பந்தம் சொல்லியிருக்காரா இல்லையா? அதாவது உன் மனதை அடக்க முயற்சிப்பது என்பதே பெரிய வில்லங்கம். இது இல்லாதது நீ ஏன்ட்டு அடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க, அப்போ அதுவே ஒரு பெரிய பந்தமா மாறிடும். அதுவும் ஒரு எண்ணம் தானே. அப்போ அந்த எண்ணத்தை யார் நீக்கிறது? அப்புறமா நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம், இந்த ஞான விஷயங்கள் எல்லாமே நமக்கு அஜ்ஞானத்தை நீக்குவதற்காகத்தான். பட் கடைசியில ஞானத்திலேயே போய் பந்தப்பட்டுட்ட அப்படின்னா அது ஒரு பெரிய பந்தமா மாறிடும். ராஜச தமச குணங்களை அடித்து விரட்டுவதற்கு சாத்வீக எண்ணங்கள் அவசியம்தான். சாத்வீக எண்ணங்கள்லயே லாக் ஆயிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் அதை விரட்டுறது பெரிய விஷயமாயிடும், நம்ம சுதா மாட்டிட்டு இருக்கிற மாதிரி. சரியா? அப்போ எதுலையுமே நம்ம பந்தப்படக்கூடாது அப்படின்னா இங்க இந்த ஆதரவான எண்ணங்கள் அப்படிங்கிறதையும் நீ ஆதரிக்க கூடாதுன்னு அர்த்தம். எதிரான எண்ணங்கள் ஆதரிக்க வேண்டாம், அது எல்லாருக்கும் புரியுது. ஆதரவான எண்ணங்களையும் நீ ஆதரிக்காதே, நீ எதையுமே ஆதரிக்காதே, நீ பாட்டுக்கு இரு. உன் பூர்வ ஜென்ம கண்மாறு விசாரமாய் உன் பிராப்தத்துல என்ன இருக்கோ அதை நடந்துட்டு போ. உன் பிராப்தப்படி நீ வெளியா வரணும்னா கூட வெளியா வாழ்ந்துட்டு போ. நீ தான் அதுல இருந்து டச் ஆயிடல, இல்ல நீ வெளியே வந்துட்டே இல்ல, நீ தானே பிரம்மம்னு உணர்ந்துட்டே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்தா உனக்கு என்னவா, அதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லையே என்ற ரீதியிலே நீ வாழ வேண்டும். ஜீவன் முக்தனை பத்தி பேசும்போது அந்த விதேக முக்தின் 8வது அத்தியாயத்துல நீ உசுர விடும்போது அப்படி விடணும் இப்படி விடணும், அப்படி விட்டா தான் நீ ஞானியாவே, இல்லைன்னா மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவேன் அப்படின்னாலும் நிறைய பேசிட்டு. ஆனா ஜீவன் முக்தனுக்கு அந்த கவலையே இல்லடா. ஏன்னா அவன் இருக்கும் போதே ஞானி ஆயிட்டான்ல, அதுக்கப்புறம் இந்த உடம்பு போனா என்ன வந்தா என்ன, எப்படி போனா எனக்கு என்னன்னு இருப்பான் என்ற ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருப்பார். ஸோ he never bother about anything at all.
சோ இது நல்லது கெட்டது, இது உயர்வு தாழ்வு, இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் யுவர் மைண்ட் தட். இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே உனக்கு எக்ஸ்ட்ரீம்லி அஜிடேட்டட் மைண்டா இருக்கும்போது, இந்த ஆத்ம ரகசியங்கள் எல்லாம் புரியாமல் இருக்கும்போது அப்கோர்ஸ் தேவைதான். உன் மனசை இப்படி கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும், நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கணும், அகம் பிரம்மாஸ்மி தியானம் கூட தேவையா இருக்கலாம். பட் இட்ஸ் நாட், அதுவே கடைசியில பந்தமா போயிடும். அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்ல அதுவே உனக்கு பெரிய பிரச்சனையா போயிடும், பந்தமா போயிடும். அதுக்கப்புறம் இந்த பிரம்ம சுகத்தை நீ அனுபவிக்க முடியாம போயிடும். மனதிலேயே சிக்கிடுவ, மனசை தாண்டவே மாட்ட. மனதை கடந்த நிலை அப்படிங்கிறத விட இங்க மனசும் நேத்து என்ன ப்ரூவ் பண்ணோம், ஆன்மாவும் மனதும் ஒண்ணுனே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒன்னான்ற அந்த ப்ரூஃப்ல இருக்கணுமா இல்லையா? அப்ப ஒன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அந்த ஆன்ம சுகத்துல இருக்கணும்னா இந்த மனசை பத்தி நீ கவலைப்படாம இருக்கணும். நல்லெண்ணங்கள் தீயெண்ணங்கள் இரண்டை பற்றியும் நீ கவலைப்படாம இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் இருக்கணும். நீயா இருக்கணும். நீ தூய வரி வடிவான அதோட ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டு. நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நீ ஏதாவது நீ வந்து பாசிட்டிவா பண்ண நினைச்சாலும் அது பந்தமா போயிடும். இந்த விஷயத்த ஆழமா புரிய வைக்கிறது. இந்த ரெண்டுமே அதுதான் புரிய வைக்குதுன்னு பாருங்களேன். நெக்ஸ்ட் வந்து கலக்கமடைய செய்யாதே, நீ எப்போதும் அமைதியாகவே இரு. அப்படி மனசை யூஸ் பண்ணிட்டேன்னாலே அது கலங்கமடைய செய்யற மாதிரி ஆகுது. அதுக்காக வந்து லீலையே பண்ணக்கூடாது, லீலையே பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. லீலையை பண்ணக்கூடாதுன்னு அஷ்டாவகரனும் சொல்லல. அப்ப மனசு 100% லீலையா யூஸ் பண்றதுங்கிறது வேற, ஆனா உண்மையா யூஸ் பண்றதுங்கிறது வேற. இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற அந்த புலனடக்கம் வேணும், உண்மையா தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அமைதியா தான் இருக்கணும். இதை வந்து வேஷமாவா நீங்க வந்து ஹீரோ வேஷத்தை போட்டுட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே இல்ல ஹீரோ வேஷத்தை போட்டுட்டு இருக்கீங்க. சாத்விக குணத்தை இறுக்கியில புடிச்சுக்கிட்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம் என்கின்ற மாதிரி ஆகும்போது, மாயை உண்மை என்று நம்புற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது டேஞ்சர் ஆயிடும். அது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து நல்ல வேஷம், கெட்ட வேஷம் கூட போட்டாலும் தப்பு இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. அது என்னது, எதிரான எண்ணங்கள் கூட தவறில்லை. கண்ணன் லீலையாக நீ பண்ணுன்னா மனதில் எதிரான எண்ணங்கள் கூட லீலையாக செய்யும் போது உனக்கு எதிராக போகாது. ஆனா அது லீலையா பண்ணாம உண்மையா பண்ணேன்னா ஆதரவான எண்ணங்களே உனக்கு பந்தமா மாறிட்டு இருந்தா சரி, எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம்னு உங்களுக்கு புரியுதா இப்போ? ஏன்னா மனம் என்பது மாயை, அது உண்மை இல்லை. அது சும்மா நாச்சுக்கும் வெறும் எண்ணங்களால் உருவானது. அந்த எண்ணங்கள் அப்படின்றதே இல்லாதது, அது உண்மையில் இல்லாதது என்ற இந்த ஆழமான உண்மைகளை புரிந்து கொள்ளும் போது நீ எதை பத்தி கவலைப்படணும்? இல்லாததை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? இல்லப்பா என் மனசு வந்து இப்படி நெகட்டிவ் திங்கிங்ஸா ஓடிட்டு இருக்குப்பா, இதை பாசிட்டிவ் திங்கா மாத்துறது எப்படிப்பா? அது இல்லவே இல்லடா. சரி விடு, இப்ப எடுத்தவொடனே நான் வந்து இல்லைன்னு சொன்னா அவனுக்கு அது புரியுமாங்க? இதே ஒரு 1 வீக் முன்னாடி கூட ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு கண்டினியூஸா நெகட்டிவ் தாட்ஸ் பயங்கரமா ஓடுது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அட்டாக் யுவர் மைண்ட் வித் ஆப்போசிட் தாட்ஸ், இப்படித்தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய காட்டி, அதாவது எப்படி ஆயிடுமோன்னு மனசு பயப்படுது அப்படின்னு சொன்னா, ஆகட்டும்டா, என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அந்த பயமுறுத்துபவன் காணாமல் போய்விடுகின்றான், ரிலாக்ஸேஷன் அடைவா. அதெல்லாம் உண்மைதான். ஆனா எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆப்போசிட் தாட்டை கொண்டு வந்து, அப்போ சமபாவனையை நான் இன்சிஸ்ட் பண்றேன். அப்ப எண்ணங்களுக்கு வலுவூட்டுகின்றேன், எண்ணங்களுக்கு சமபாவனையை கொண்டு வருகின்றேன். எது நடந்தாலும் ஆனந்தம் என்ற ஒரு பிணைப்புக்குள்ளே நான் செல்லும் போது இப்படியெல்லாம் நான் பேச வேண்டியது இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் ஒரு பக்குவப்பட்ட மனதிற்கு, ஐயா எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஓடுது, அது தாட்ஸே இல்லைங்கிறேன், அதுக்கு நீ தாட்ஸ் ஓடுதுங்கிறேன். ஓடட்டும், இப்ப என்ன? இஸ் இட் கோயிங் டு டூ எனிதிங் ஃபார் யூ? மாயை உண்மையை அழித்து விடுமா? மேகங்கள் சூரியனை மறைத்து விடுமா? அடப்போட எனத்தையாவது ஓடிட்டு போட்டுண்டா விடுறா, அதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லடா, நான் தூய அறிவு வடிவானவன் என்று நீ பாட்டுக்கிறா, அது பாட்டுக்கு ஓடட்டும் என்று நம்ம வந்து அது பிராப்த கர்மத்திலே என்னத்தையாவது ஓடிட்டு போகட்டுமே, அதுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? யூ டோன்ட் திங்க் எனிதிங். நீ ஆதரவான எண்ணங்களும் யோசிக்காத, எதிரான எண்ணங்களையும் யோசிக்க. ஐயோ என் மனசு நெகட்டிவா யோசிக்குதுன்னா ஆதரவா யோசிக்கணும். நான் பிரம்மம்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமா? நான் வந்து ஏதாவது நாம மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கட்டுமா? நான் இதை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கட்டுமா? ஏன் பதற? ஏன்டா நீ இது மாயாடா என்ன நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு? எப்போ அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் பக்குவம் ஆயிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நீ அதில் லாக் ஆயிடக்கூடாது என்ற அந்த அவசியத்தை ஏற்படுத்தும் போது இதை இவ்வளவு அழகாக சொல்ல வேண்டிய இருக்கின்றது என்ற காரணத்தினால் அஷ்டாவகரர் 15வது அத்தியாயத்துக்கு வந்து விட்டார் இல்லையா, அதனால சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சோ கிரந்தமே வந்து எடுத்தவனே அட்வான்ஸ் சாதகத்துக்கு உண்டான கிரந்தம் தான் இது. இந்த பிகினர்ஸ் எல்லாம் யாரும் படிக்கக்கூடாது. சோ எடுத்தவொடனே ஒரே ஒரு ஓவிதான் சித்த சுத்தியை பத்தி சொன்னார், விஷயத்தை நஞ்சன தள்ளு அப்படின்னு. அத்தோட இவர் ஃபுல்லா பிரம்ம ரகசியத்தை தான் பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த பிரம்ம ரகசியத்திலேயே மிகவும் முக்கியமான பிரம்ம ரகசியம் இதுதான். சோ
லெட் அஸ் நாட் டிஸ்டர்ப் யுவர் மைண்ட் போத் இன் பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் இன் நெகட்டிவ். ரெண்டு வகையிலையும் மனசை டிஸ்டர்ப் பண்ணாதே, விடு. அதை நீ தான் பிரம்மன் ஆயிடுச்சு, அதை விட்டு தொலை. நீ அதை போய் பிடிச்சா அது வேற ஒரு பந்தமா போயிடும் என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்வதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்லோகம். இதே தான் அடுத்தும் சொல்லுது. அடுத்து படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடறேன். தூய அறிவு வடிவாக இருக்கும் நீ ஆதரவான அல்லது எதிரான எண்ணங்களால் உன் மனதை கலக்கமடைய செய்யாதே. அமைதி பெற்ற ஆனந்தத்தின் வடிவமாக விளங்கும் முன்னிலேயே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நிலைத்திரு. 20. Give up the practice of concentration completely and hold nothing in your mind. You are free in your very nature. So what will you achieve by working your brain? ரொம்ப தெளிவா அடிச்சிட்டாரு. மனதை ஒருமுகப்படுத்தும் தியானிக்கும் முயற்சியை முற்றிலும் கைவிடு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு பாருங்க. இதுதான் சொன்னேன், தியானம் பயில்வதேன் என் பந்தம் அப்படின்னு. மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாதே. எதையும் வைத்துக் கொள்ளாதேன்னா நான் மந்திரத்தை கூட வச்சுக்காதுன்னு அர்த்தம், சரியா? விட்டல் 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 சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமா? எங்க வீட்டு பக்கத்துல எங்க பாத்ரூம்ல கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து அதிசயமா இருக்கும். எங்க உங்க பாத்ரூமுக்கு போனா விட்டல் 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 விட்டல்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு எல்லாம் அதுக்கு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. ஏன்னா எங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் காலையில எந்திரிச்சா விட்டல் விட்டல்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், சரியா? அப்ப அந்த ஒலி எங்க பாத்ரூம் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால அமேசிங்லி we used to feel like that. So அதை தவறுன்னு நான் சொல்ல வரலைங்க. பட் இஃப் யூ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுட் தட் யூ ஆர் தி பரபிரம்ம ஸ்வரூபான்னா அதையும் நீ வந்து விளையாட்டா சொன்னா தப்பில்லை. ஆனா அதை சொல்லலைன்னா என் தலை பிடிச்சு போயிட்டு நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருந்தேன்னா அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் என்பதை உணர வேண்டும் அப்படிங்கிறதான் இங்க சொல்லப்படுகிறது. சோ எதையும் வைத்துக் கொள்ளாதே அப்படின்னு சொல்றாரு. சோ தியானமும் பயிலாது, எதையும் வைத்துக் கொள்ள கூடாது என்று நினைக்காது. அதுதானே தியானம். தியானம்னு என்ன நினைச்சேங்க? அதுதான் மனசுல எதையும் வச்சுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லிடுறாருல்ல. ஆமா, அதனால எதையும் வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்றே? ஆமா, தியானம்னா என்ன நினைச்சீங்க? அவர் சொன்னதுதானே நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி நீங்க சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டுதான் தியானம் பயிலாதேன்ட்டார். என்ன அழகா சொல்லிட்டார் பாத்தீங்களா? ஏப்பா, அவர் மனசுல எதையும் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னார்லப்பா. ஆமா, வச்சுக்காம இருக்கணும்னா நான் கண்ணு மூடிட்டு உட்காந்துக்கிட்டு எதையும் உள்ள தார்த்தை கொண்டு வராம நான் அப்படியே நான் வந்து ஏதாவது பண்ணனா தானப்பா உண்டு. இவர் என்னப்பா அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு என்று உங்களுக்கு தோணலாம், சரியா? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐ எம் நாட் தட் அப்படிங்கிற ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். அவன் மனசை நீ, அவர் ஏன் சொன்னாரு உன் மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாதேன்னு சொன்னாரா இல்லையா? இது வைத்துக் கொள்ளாதேன்னா எதையும் நினைக்காதேன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க, சரியா? எதையும் நினைக்காது, அவ்வளவுதான். இப்போ நீ கான்சியஸ் மைண்ட்ல எதுவும் நினைக்காது. உன்னுடைய சப்கான்சியஸ்ல உன் பிராப்த கர்மாபடி என்னத்தையாவது நான் ஓடினா ஓடிட்டு தொலையட்டும், அதை பத்தி நீ கவலையே படாது. நீ நினைக்காது, நீ எதையும் வச்சுக்காது, நீ நினைக்காது. திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், சரியா? அப்ப நீ என்ன பண்ணிருவ? தியானத்துல உட்காந்துக்கிட்டு நான் எதையும் நினைக்க கூடாது, நான் எதையும் நினைக்க கூடாது, ஐயோ எதுவும் வந்துடாதே, ஐயோ வந்துருச்சு, என்ன வந்து தொலைச்சுட்டானா இவனை வேற டே ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ, நான் பிரம்மம் நான் பிரம்மம் நான் பிரம்மம், எதையாவது ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிட்டோம் இப்படின்னு சொல்லிட்டு when you are disturbing your mind, you know, then also you are clinging. நீ வந்து அட்டாச் ஆகுற. அதாவது ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க விட்டல் மாத்திரம் சொல்லுங்க இல்ல தியானம் பயிலுங்க, இது எல்லாமே ஹைலி ரிலாக்ஸ்டா நீங்க இருக்கும் போது இருப்பதாக அதை செய்ய வேண்டுமே தவிர அதை உண்மையில நினைச்சு பண்ணாதீங்க. இப்ப விட்டல் விட்டல் மந்திரத்தை சொல்லுன்றவங்க கிட்ட போயிட்டு பக்தி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பக்தியில இருக்கிறவங்க போயிட்டு விட்டலே ஒரு மாய, மந்திரமும் ஒரு மாய, இது சும்மா நாச்சுக்கு ஜெபிச்சுக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நான் பேசுறதே பெரிய முட்டாள்தனம். அவன் பாவம் நல்ல வழியில போயிட்டு இருக்கிறவனுக்கு எடுத்தது மாதிரி ஆயிடும் கடைசியில. சோ அதை உண்மையிலே நம்பட்டும், விட்டல் உண்மை மந்திரம் உண்மை அப்படின்னு நம்பி அவன் ஜெபிக்கட்டும். ஆனா பிகினிங்ல அது தேவைதான். பட் அட் எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்ல அது உண்மை உண்மையான நம்பிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா அதுவே பெரிய பந்தமா மாறிடாதா? சோ தேர்ஃபோர் எதையும் வச்சுக்காதே அப்படின்னா எதையும் நினைக்காத. அதனால தியானம் பண்ணி நினைக்காம இருக்க போறேன் அப்படின்னு போராடிடாத, நீ தியானமே பண்ணாத அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா உனது இயல்பிலேயே நீ சுதந்திரமானவன் தானே. நீ இதெல்லாம் பண்ணிதான் நீ இனிமே வந்து சுதந்திரத்தை அடைய போறியா? மனசு அப்படிங்கிறது ஓடினாலும் ஓடலைன்னாலும் நீ சுதந்திரமானவன் தான்டா. அதாவது நம்ம நேற்று பார்த்தோம், எண்ணங்கள் இல்லாதப்பவும் நீ ஆத்மாவில் தான் இருக்க, எண்ணங்கள்ல இருந்தாலும் நீ ஆத்மாவில தான் இருக்க. நீ எப்போதும் சுதந்திரமானவனே. உனது மூளையை கஷ்டப்படுத்தி யோசித்து நீ எதை சாதிக்க போகின்ற? தேவையில்லாம எதையுமே நினைக்காது. இந்த மூளையை கஷ்டப்படுத்தி யோசிச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறது கூட நீங்க யோசிக்கலாம், சரியா? சாட் ஜிபிடியை வச்சுக்கிட்டு ஒரு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவன் டேபே வந்து கதறிடும், அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்.
டேபே கதிரடுன்னு சொல்ற பாரு, மூளை கதிரடுன்னு தானே சொல்லணும். டேபுக்கு என்ன மூளையா இருக்கு? சரியா? சோ அந்த அளவுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன். ஏஐயோட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மூளையே கசக்கிறோம் அப்படின்னு. மூளையை நான் வந்து இப்படியே நான் வாழ்க்கை பூரா கசக்கிட்டு இருந்தேன்னா நான் ஞானி ஆக முடியுமா? ஏன் கசக்கணும்? கசக்கிறதே கசக்காம இருக்கிறதுக்காகத்தான். கர்ம யோகம் பண்றதே கர்மத்தை நிப்பாட்டுறதுக்காக தான். பக்தி யோகம் பயில்வதே பக்தியை ஸ்டாப் பண்றதுக்கு தான். ஞான யோகம் விசாரம் பண்ணுவதே விசாரத்தை ஸ்டாப் பண்றதுக்கு தான். அல்டிமேட்லி நீ பண்ற எல்லா யோகங்களுமே யோகங்களை ஸ்டாப் பண்றதுக்கு தான் என்று உண்மை நம்ம உணரப்பட வேண்டும் அல்லவா? ஸோ வித்வுட் நோயிங் தட் ஃபைனலி நீ போய் இந்த யோகத்துல லாக் ஆயிட்டேன்னாலும் அதுவும் டேஞ்சர் தானே. ஒரு கர்மயோகிக்கு கர்மயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு கடைசி வரைக்கும் நைஸ்கர்மிய சித்தி வந்ததுக்கு அப்புறம் கூட நான் கர்மயோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான்னு அப்புறம் நைஸ்கர்மிய சித்தி கிடைச்ச மாதிரியா அர்த்தம் அது? அது எப்படி அர்த்தமாகும்? பக்தியின் முழுமையான பலன் கிடைக்க வேண்டுமா? ஞான விசாரத்தின் முழுமையான பலன் என்னன்னா விசாரத்தை நிறுத்துவதே ஞான விசாரத்தின் பலன் என்றெல்லாம் நாம் புரிந்து கொண்டால் இந்த ஓவிகளை மிக அற்புதமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ ஃபைனல் இந்த 2 ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப ரொம்ப ஸ்லகிஸா இருக்க சொல்றாரா? ஸ்லகிஸ்னா சோம்பேறித்தனமா இருக்க சொல்றாரா? அட சும்மா உட்கார சொல்றாரா? அப்ப ஒன்னும் பண்ண வேணாமா, நானு எந்த பிராக்டிஸும் பண்ண வேணாமா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. என்ன கண்டெக்ட்ல, என்ன இன்டென்ஷன்ல, என்ன ஸ்போர்ட்டிவ்ல அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மாயையை உண்மையை நம்பி எதையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? மாயையா நீ பாத்துட்டேன்னா அத்தோடயே நீ எல்லாம் முடிச்சிட்டடா, நீ தாண்டா பிரம்மம்னு ஆட்டோமேட்டிக்கா ப்ரூஃப் ஆயிடுதுடா, அதுக்கப்புறம் ஏன்டா நீ கவலைப்படுற? நீயே எப்பவுமே சுதந்திரமானவன் தானே, அதனால ஃபீல் ஃப்ரீ அண்ட் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சிருக்கார். இன்றைக்கு போதும்.